ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணல, அதுவாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சில வீடியோவில் வந்து அதுவாகவே ஆஃப் ஆகிடும். இது போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஃபேமிலியான சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரி வந்து நைட்டு வந்து அவள் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டான்ல, அதை வந்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து அரிக்கு வந்து அதை அவள் உப்மாவாக செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து அரிக்காக அதை அவள் உப்மா தான் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிக்கு எப்படி பிடிச்சிருக்கா, அவன் எப்படி சாப்பிட்டுருக்கான் அப்படின்றத தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நம்ம ஆதார் கார்டுக்காக வேறு போயிருந்தோமா, அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டீட்டெயிலும் அப்படி உங்ககிட்ட சொல்லிடலாம். அந்த ஆதார் கார்டுக்காக நேற்று நாங்கள் போனோங்க. நேற்று போன இடத்த என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஊர் தலைவர் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த கையெழுத்தும் நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணவே இல்லை. அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாமல் என்னுடைய பழைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, மாமாவுடைய ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டோம். போனதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து ஆஃபீஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதுனால மறுநாள் வர சொன்னாங்க. அதாவது மறுநாள்னால் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் போகல. இன்றைக்கி ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஓட்டர் ஐடி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த வேலை இருக்கிறதுக்காக ஓட்டர் ஐடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையில் இறங்கியாச்சு. இப்போது ஆதார் கார்டுக்கு வந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபுன்றது தெரியும், பட் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படின்றது வந்து தெரியாதுல்ல. அதனால் இந்த ஊரில் தான் நான் இருக்கேன்றதுக்காக நான் ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எப்படி ரெடி பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனையா, இவ்வளோ ஒரு போராட்டமா அப்படின்றத யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு பேர் மாற்றுறதுக்கோ இவ்வளோ கொள்ள பிரச்சனை வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ நான் ஆதார் கார்டு எடுத்தால் தான் நான் 1 by 1 எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ரேஷன் கார்டு எழுதி போடணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் எடுக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இதுவில் தான் பண்ணணும். நான் ஒரு நிமிஷம் அரி கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியலங்க. அரி சாப்பிட்டியான்லாம் என்னை கேட்குறான். அது வந்து இதெல்லாமே ரெடி பண்ணணுமா, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது. எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த பிரச்சனை இங்கே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரியல. ஆதார் கார்டு ஈஸியாக மாற்றுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வழி இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை மாதிரி பண்ணி பார்க்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேன் இல்லாமல் இந்த இடத்த உட்காந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்க மைக்கு வாங்குங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கெல்லாம் வாங்குகிற நிலமையிலாம் இப்போதைக்கு இல்லைங்க. நான் மைக் வாங்கலாம். அதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், அந்த டப்போடைய கதை என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினோம் இல்லைங்க, இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கு ஃப்ரிட்ஜு மொபைல் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன் சத்யாவில். அப்போது வந்து என்னென்னா 2021 நான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து சத்யாவில் 2021 20 தெரியல வாங்கியிருந்தேன். அப்போ வந்து சத்யாவில் வந்து அந்த டப்பு கொடுத்தாங்க. பக்கெட் அரிசி கொட்டி வச்சுருக்கேன், அங்கே இருக்குது துணி அது மேலே வச்சுருக்கேன் துவைச்சது. அந்த டப்பு வந்து என்ன பண்ணோம், நாங்கள் இங்கே வீடு காலி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்க, அப்போ வந்து நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, பொறி கொட்டி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, இதை இப்போதைக்கு நீ பொறி கொட்டி வை, இது எப்போ எனக்கு தேவையோ நான் அப்போ கேட்டு வாங்கிப்பேன், அப்போ நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வந்து எனக்கு இங்கே வீட்டில் வந்து அரிசி கொட்டி வைக்க டப்பு இல்லை. அதாவது வந்து ஒரு சில பொருளெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த 4 பாக்ஸு மாதிரி லைனாக வரும், அதெல்லாம் வந்து 4த்துக்கும் ஒரே மூடி வரும். அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இப்போ அதில் வந்து அவங்க வந்து தையல் தைக்கிறதுக்காக நூல், ஊசி, பட்டன் இதெல்லாம் எடுத்து எனக்கு கேட்காமலே அவங்களே எடுத்து போட்டு வச்சுக்கினாங்க. சரி, நான் அதையும் கேட்கல. அதுக்கப்புறம் கூடை ஒன்று, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சென்னையில் வந்து அதை கீரைலாம் அலசுறதுக்காக வச்சுருந்தேன் நான். அந்த கூடை பிளாஸ்டிக் தான் பெருசாக இருக்கும். அந்த கூடையுமே அவங்க வச்சுக்கிட்டாங்க. சரி, நான் அதையும் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் பெரிய டப்புங்க,
அந்த டப்புமே அவங்க வச்சுக்கிட்டாங்க, அதையுமே நான் கேட்கல. மீதி வந்து என்னுடைய குக்கரு, என்னுடைய கிளாஸு, அதுக்கப்புறம் இந்த கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு இதெல்லாம் தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த டப்பு அரிசி கொட்டி வைக்கன்னு நான் மாமாகிட்ட சொல்லியிருந்தேன். நான் எப்போ அதிகமாக அரிசி வாங்கறனோ அப்போ நான் டப்பு கேட்பேன், நீ எனக்கு வாங்கி கொடுத்துடணும் மாமா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணோம், மாமா நேற்று அரிசி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அப்போ வந்து அந்த அரிசி கோணி பையை வந்து இப்படி அவங்க பையாங்காட்டின்னு திருப்பி திருப்பி பார்த்தாங்க. அப்போது நான் வந்து எதுவுமே பேசலை, அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தேன். என் வாசல் வரைக்கும் இது வரைக்கும் எப்போவுமே எங்கள் மூத்தார் வரவே மாட்டாங்க. இந்த வாசல் வரைக்கும் வந்து நின்று இல்லை பார்த்துட்டு இது நம்ம பை இல்லை அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தோணுனது என்ன, அப்போ இந்த ஒரு கோணி பைக்கு கூட நம்ம பெறாதவங்க நம்ம எதுக்கு வந்து நம்மளுடைய பொருளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, மாமா கிட்ட சொல்லி எனக்கு என் டப்பு வேணும், என் டப்பில் தான் நான் அரிசி கொட்டி வைப்பேன், கோணி பையெல்லாம் நான் வைக்கலை, இந்த கோணி பையை நம்ம கோயிலுக்கு கொடுத்துடணும், எனக்கு என் பக்கெட்டி வாங்கி கொடு டப்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டி வாங்கியாந்து கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்க, இல்லை அதில் வந்து பொறி இருக்குதுன்ட்டு. இன்னும் 4-5 பக்கெட் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு சரி போ, எனக்கு என்ன வந்தது, என் பொருள் அது உடஞ்சாலும் பரவாயில்ல, என் பொருள் என்கிட்ட வந்துருச்சா, நான் மட்டும் ஆகாது ஆனால் என்னுடைய பொருளுங்க மட்டும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசிக்கல. வாங்கி நான் அரிசி கொட்டி எடுத்து வச்சுட்டேன். அதான் மாமா அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னார், அவகிட்ட பாசமாக நடந்துட்டா அவள் பாசமாக நடந்துப்பா, நீ எப்படி நடந்துக்கிறியோ அந்த மாதிரி தான் அவளும் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஐயோ என்னவோ மறந்துட்டேன், அதை நான் எங்கள் பங்காளிங்க கிட்டெல்லாம் போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே சாப்பாடு செய்கிறத ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. நேற்று அவங்க என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நீ தனியாக சமைச்சு சாப்பிட்றியாமே, என்னையும் மாமாவையும் கூப்பிட்டு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு மாமா. எப்படியெல்லாம் பண்ணுறாங்க இந்த வீட்டில் பார்த்துக்கோங்க நீங்களே. என்ன பண்ணுறது, நம்ம தலைகெழுத்து இப்படி தான் போகணும் அப்படின்னு இருக்குது. அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பொருள் அதோ தெரியுது பார்த்திங்களா, அந்த சாப்பாடு அங்கே லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பாத்திரமும் இங்கே நான் வந்து 200 ரூபாய்க்கு அந்த பாத்திரம் நான் வாங்கினேன். அதனால் மாமா என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்டயே கொடுத்துட்டாங்க, இந்த நீ இதுலேயே சாப்பாடு செஞ்சுக்கோ அப்படின்னு. மீதி எல்லாமே நம்மளுடைய பொருளுங்க தான் எடுத்து வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு கொண்டுகிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, மாமாவால் தமிழ்நாட்டுக்கு போக முடியல, நான் வீடு கட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற அந்த ஒரு போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறாரா. மனசே சரியில்லைங்க. இந்த ஆதார் கார்டுக்காக இதுக்காக அதுக்காக நான் அலைஞ்சு ரொம்ப நொந்து நூலாக போகிறதா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட பேசினதுனால மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. தேவையான பொருளுங்க, பச்சை மிளகா, வெங்காயம், அவளுங்க, இது எல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை பார்த்துட்டு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவள் வந்து சும்மா லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா. இதுக்கு தேவையான மெயின் பொருளுங்களே இது தான். அவள் வந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டேன். தேவையான எண்ணெய், ஜீரகம், மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டு இப்போ ரெடி பண்ணலாம். மெயினாக உப்பு தேவை, உப்பு மறந்துட போகிறீங்க சரிங்களா. 1 by 1 ரெடி பண்ணும்போது வதக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகங்க, ஜீரகம் பொரியட்டுங்க. ஜீரகம் வந்து பொரியுதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி அரி வந்து மிச்சர் வேணும்னு கேட்டுட்டு உயிரை எடுத்துகிட்டு இருக்கா. மிச்சரை டப்பா எடுத்து வச்சுக்கிட்டு டியூஷன் போயிட்டு வந்துட்டியாப்பா. நல்லா வதங்கிட்டோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிம்பிள் ஆனால் ஈஸியாக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. இருங்க, இப்போ வந்து அவளை வந்து இந்த மாதிரி நல்லா கையால் உதுத்து விட்டுக்கலாம். விட்டு இப்போ அவளை கொட்டிடலாங்க. இப்போது
சிம்மில் வச்சுட்டு அவளுக்கு தேவையான அளவுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இது வந்து எனக்கும் அரிக்குமே நான் செஞ்சுருக்கேன், 2 பேருக்கும். இது ரெடியானதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா சிஸ்டர், தேங்க்யூ. உண்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரியை கூப்பிட்டு சாப்பிட கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? அரி சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லட்டும். உண்மையாக செம்மையாக இருக்குது சிஸ்டர். நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை போட்டு லைட்டாக லெமன் பூஞ்சி விட்டிங்கன்னா உண்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக. ஓகே, அரியை கூப்பிட்டு சாப்பிட கொடுத்துடலாங்களா? அரியை கூப்பிட்டுக்கலாம். விளையாடுறான். இது வந்து அரி வந்து நீ சாப்பிடுமா, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீடியோ எடுத்தாங்க. இப்போ அரியை வந்து நான் சாப்பிட வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவன் எடுத்து சாப்பிட்றான். ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்லா இருக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்களா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்றான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அவளு? நீ தண்ணி ஊற்றி சாப்பிட்றது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இதுதான் நல்லா இருக்கா? அந்த ஆண்டி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேங்க. தேங்க்யூ ஆண்டி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆறெல்லாம் இல்லை ரீ, நான் காவுஜி தொமைக்கா. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சூப்பராக இருக்குது. சிஸ்டர் நாங்கள் 2 பேரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாரி. ஆமாம். ஓகே, சாப்பிட போகிறோம். பாய் பாய்ங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். அவல் உப்புமா நான் செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் அரிக்காக செஞ்சது சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க, நான் அரிக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் சிஸ்டர். ஓகேங்களா? ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.